அவங்க மாடு காணாம போனதுனால தேடி போகணும்னு அவங்க சொல்றாங்க. கர்நாடகா வேற மாதிரி அந்த கவர்மெண்ட் சொல்றதுனால இன்னைக்கு அரசு இன்னும் அதுக்கான ஃபைனல் சொல்லலை. பட் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல ஆண்டுகளா. செம்மர கட்டையை வெட்ட போனதுனால தமிழர்கள் இன்னைக்கு ஆந்திரால வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கேப்டன் நேரடியா சென்று அந்த 10 குடும்பத்துக்கும் நேரடியா உதவி செஞ்சார். ஒரு வீட்டுக்கும் நேரா போனார் கேப்டன். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்க ஆழ்ந்த துக்கத்துல கலந்துக்கிட்டு அன்னைக்கு அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவியும் நாம பண்ணிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இலங்கைக்கு போறாங்க மீனவர்கள், சுட்டு கொல்றாங்க. யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது என்றதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு ஒரு கர்நாடகால வனத்துறையை சேர்ந்தவர்கள் சுட்டு கொல்றாங்கன்னா யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? அப்படியே சுட்டாலும் முழங்காலுக்கு கீழே தான் சுடணும்னு ஒரு விதி இருக்கு. அவங்க அது நிச்சயம் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க என்பதுதான் தேமுதிகவினுடைய கருத்து. பக்கத்துல கொண்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு யார் சப்பக்கட்டு கட்டினாலும் அதை நாம தமிழர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு நீ கொலை தான் பண்றீங்கன்னா அதுதான் தீர்வுனா அப்புறம் என்ன இருக்கு இங்க நாட்டுலன்னு நான் கேட்கிறேன். அவங்க எதுக்கு போனாங்க? மாடு தேட போனாங்களா இல்ல மரம் வெட்ட போனாங்களா? கவர்மெண்ட் சட்டம் இருக்கு, அங்க நிறுத்துங்க கோர்ட்டு முன்னாடி, அவங்க முடிவு பண்ணட்டும். நீங்க யார் அதை முடிவு செய்ய? ஒரு உயிரை பறிக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? நிச்சயம் கவர்மெண்ட் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுக்கணும். கர்நாடகா முதலமைச்சர் கிட்ட பேசணும். 19-20 மாநில முதலமைச்சர்கள் இங்க நம்ம ECRல ஒரு மீட்டிங் இருக்குன்னு அமித்ஷா உயர் திரு அமித்ஷா அவர்கள் தலைமையில அதுக்கு எல்லா மாநில முதலமைச்சர்களும் இங்க வரப்போறதா ஒரு தகவல் இருக்கு. அப்படி வரும் பட்சத்தில் நிச்சயமாக நமது முதல்வர் அவர்கள் கர்நாடகா முதல்வரிடம் இதை பற்றி பேசி அந்த குடும்பங்களுக்கு நல்ல தீர்வு வரணும். இனி இது போன்ற நிகழ்வுகள் எந்த மாநிலத்திலும், அதாவது ஆந்திராவா இருக்கட்டும், தெலுங்கானா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், ஒரு மனிதனை சுட்டுக் கொள்ளும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆமா, கண்டிப்பாக அது அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன். ஒரு நம்ம முதல்வர் அங்க வர அப்படின்னு சொன்னா வர வேணான்னு சொல்லிட்டாங்க. இங்க வரதா இருக்குது, அது வராங்களா இல்லையான்றது சரி. அது வந்தால் நிச்சயமாக காவேரி விஷயத்தையும் இந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கும் DK சிவகுமார் கிட்ட நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நிச்சயமாக இதை பத்தி ஆணித்தரமாக பேசி ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நன்றி.